இரண்டு விஷயங்கள் தான் ஒரு உயிரை சடனா பறிக்கக்கூடிய விஷயங்கள். ஒன்று ஹார்ட் அட்டாக், ரெண்டாவது ஆக்சிடென்ட். இதுல ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நமக்கு டைமே கொடுக்காது. இந்த காலகட்டத்தில் இருதய நோய் பார்த்தீங்கன்னா எல்லா வயதினருக்கும் எல்லாருக்குமே இருதய நோய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆபத்து இருக்கிறது. முக்கியமான 4 சிம்டம்ஸ், 4 அறிகுறிகள் நாங்க சொல்லுவோம். முதல்ல வந்து பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆர் மென்டல் ஸ்ட்ரெஸ். அதுதான் ஒரு ஃபைனலா ஒரு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். எல்லா ஹார்ட் அட்டாக்குமே உயிருக்கு ஆபத்தானது. 50% பேர் ஹார்ட் அட்டாக் வந்தவங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து சேர முடியாது, சடனா உயிர் பிரிஞ்சிடும். குண்டா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சிறு வயதிலே வந்துடும். ஸோ சிறு வயதிலே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுனால வயதானவங்களுக்கு வர்றதை விட அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ மைல்டு அட்டாக்குக்கும் சிவியர் அட்டாக்குக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆஸ் அ டாக்டரா உங்களுக்கும் பொதுமக்களுக்கு என்ன தெரியணும்னா, ஸோ ஹார்ட் அட்டாக் ஒரு தடவை வந்தவங்களுக்கு திருப்பி திருப்பி வர்றதுக்கான தன்மை இருக்கும். ஹார்ட் அட்டாக் திருப்பி திருப்பி வர வர என்ன ஆகும்னா உங்க இருதயத்தோட தசைகள் பலகீனப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில சமயம் அடைப்பு ரொம்ப ஜாஸ்தியாகி நம்மளால மாத்திரைகள் தவிர மற்ற வைத்தியம், ஆப்ரேஷனோ இல்லைன்னா அந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க, அதுவே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். எந்த ஒரு அறிகுறியுமே நீங்க ஒரு வேலை செய்யறப்ப வந்தா அது இருதய சம்பந்தப்பட்ட வலி. அசிடிட்டி பெயின் எப்படி இருக்கும்னா உணவு சம்பந்தப்பட்ட வலியா இருக்கும். இப்ப நீங்க பிரபல திரை நட்சத்திரங்களோ இல்ல ஜிம் ஃபிட்னஸ்ல உள்ளவங்களோ உயிர் பிரியுதுன்னா அதுக்கு 2 நாட்கள் 3 நாட்கள் முன்னாடி இந்த பெயின் வந்திருக்கும். இருதயத்தில் உள்ள தசைகள் ரொம்ப திக்கா இருக்கும். அவங்களுக்கு அந்த உடற்பயிற்சி செய்யறப்போ சடனா அந்த இருதயத்தோட துடிப்பு ஜாஸ்தியாகி அரெஸ்ட் ஆகி அவங்க உயிர் பிரிஞ்சிடும். குடும்பத்துல சின்ன வயசுல இல்ல ஃபேமிலியில நிறைய பேருக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்க என்னன்னா, இந்த ரெட் மீட்னு சொல்லுவாங்க, இந்த மட்டன், பீஃப் அதெல்லாம் வந்து குறைந்த அளவுல எடுத்துக்கணும். நம்ம இந்தியா இப்போ உலக அளவுல இந்திய இருதய நோய் வந்து அதிக அளவுல பாதிப்பு இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல இருதய நோய் தான் முதன்மையான நோயா மாறப்போகுது. ஸோ இருதய நோய் இல்லாத ஆட்களே இல்லை அப்படின்றதா. முன்னாடிலாம் இருதய நோய் அப்படின்றது வயதானவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நோயாக இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் இருதய நோய் பார்த்தீங்கன்னா எல்லா வயதினருக்கும், நாங்கள் 30 வயதிலிருந்து ஈவன் 25 வயதிலிருந்து எல்லாருக்குமே இருதய நோய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆபத்து இருக்கிறது. ஸோ இருதய நோய்க்கான என்ன காமன் சிம்டம்ஸ், என்னென்ன அறிகுறிகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முக்கியமான 4 சிம்டம்ஸ், 4 அறிகுறிகள் நாங்கள் சொல்லுவோம். முதல்ல வந்து வலி, செஸ்ட் பெயின். இடது மார்பில் ஒரு வலி இருக்கும். இடது மார்பில் வலினா எல்லா இடது மார்பு வலியும் ஹார்ட் பெயினா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். ஆனால் டிப்பிக்கலாக இருதய சம்பந்தப்பட்ட வலி அப்படின்னா அது ஒரு நடக்கிறப்போ இல்லை ஒரு வேலை செய்கிறப்போ, ஒரு கடினமான வேலைகள் செய்கிறப்போ ஒரு நடு நெஞ்சில் ஒரு அழுத்தம் போல ஒரு வலி வரும். அந்த வலி அழுத்தமாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இடது தோள்பட்டையில் மாத்திரம் வலி வரும். நடக்கிறப்ப இடது தோள்பட்டையில் மாத்திரம் வலி வரும். ஸோ வலி முக்கியமான காரணம். ஒரு சில பேருக்கு மாடி ஏறினா இல்லை ஒரு கடினமான ஒரு வேலைகள் செய்கிறப்போ கழுத்தை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிப்பிக்கலாக சொல்லுவாங்க, கழுத்தை யாரோ நெரிக்கிறாங்க சார் அப்படின்பாங்க. ஸோ முக்கியமாக 3 விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன். நடு நெஞ்சில் யாரோ அமுத்துற மாதிரியான வலி, குத்துற மாதிரியான வலி, ஒரு ஊசி குத்து, அதெல்லாம் வலி கிடையாது. பரவி இருக்கும். இருதய சம்பந்தப்பட்ட வலி எப்போவுமே ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காது. அது நடு நெஞ்சில் முழுமையாக பரவி இருக்கும், அழுத்துற மாதிரி இருக்கும், இடது தோள்பட்டையில் இருக்கும், கழுத்தை யாரோ நெரிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வேலைகள், ஒரு கடினமான வேலை, ஒரு வேகமாக நடக்கிறப்போ, மாடி ஏறுறப்போ இல்லை வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிறப்போ, ஒரு கடினமான ஒரு வெயிட்டை தூக்கி நடந்தா இருக்கும். அதிகமாக ஆக என்ன ஆகும்னா, அடைப்பு அதிகமாக ஆக என்ன ஆகும்னா, ரெஸ்ட்ல இருக்கிறப்போ, அதாவது சும்மா இருக்கும் பொழுதே அந்த அடைப்பு இருக்கும். ரொம்ப அடைப்பு ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட உடனே வலி வரும். இப்போ சாப்பிட்ட உடனே வலி வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அது அசிடிட்டி பெயின், ஸ்டமக் சம்பந்தப்பட்ட பெயின் சொல்லுவோம். அப்படி கிடையாது. ஹார்ட் சம்பந்தப்பட்ட பெயினும் அடைப்பு ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்ட உடனே நெஞ்சில் அழுத்துற மாதிரி வரும். அது அப்படியே கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி நடக்குது? சாப்பிட்ட உடனே அசிடிட்டி பெயின் தான்ற சந்தேகம் உங்களுக்கு எழும். அதுக்கு காரணம் என்னன்னா, பிளாக் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நீங்க சாப்பிட்ட உடனே என்ன நடக்கும்னா, இயற்கையிலே இரத்த ஓட்டம் வந்து குடல், வயிறு பகுதிக்கு அதிகமாக செல்ல ஆரம்பிக்கும். அடைப்பு இல்லாதவங்களுக்கு இந்த இருதயத்துல ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பட் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த சின்ன மாறுதல், இரத்த ஓட்டம் வயிறு குடல் பகுதிக்கு செல்ல ஆரம்பிச்ச உடனே இருதய சம்பந்தப்பட்ட வலி ஆரம்பிச்சிடும். ஸோ இது பேர் போஸ்ட் பிராண்டியல் ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட் பிராண்டியல் ஆன்ஜைனா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். இதை வந்து இது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது முக்கியமான முதல் அறிகுறி வலி.
2வது அறிகுறி அதுவும் முக்கியமானது, மூச்சு வாங்குதல். மூச்சு வாங்குதல் அப்படின்றது என்னன்னா, எல்லாருக்குமே நம்ம ஒரு நடைப்பயிற்சி பண்ணா, வேகமா போனா மூச்சு வாங்கும். இப்போ நடைப்பயிற்சி பண்றவங்க டெய்லி ஒரு நாளைக்கு நான் ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறேன், 2 கிலோமீட்டர் நடக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு, ஒருவேள ஒரு கடந்த 1 மாசமா எனக்கு 1/2 கிலோமீட்டர் நடந்தோனே எனக்கு மூச்சு வாங்குறது இருக்கு சார் அப்படின்னா, அது வந்து ஒரு வித்தியாசம். முன்னாடி இருந்தத விட இப்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ மூச்சு வாங்குதல் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் இருக்கிறத காட்டிலும், இல்ல நல்ல சார் நாங்க முன்னாடி 3 மாடி நார்மலா ஏறுவேன். இப்ப 2வது மாடி ஏறுறப்பவே எனக்கு மூச்சு வாங்குது. மேல போய் ஒரு 1 மினிட் நான் ரெஸ்ட் எடுத்த பிறகு தான் நான் மேல போறேன் அப்படின்னா, அது ஒரு அப்நார்மல். 3வது ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, இந்த சுகர் பேஷண்ட். இப்ப ரொம்ப காமனா இருக்கு. இந்தியால சுகர் பேஷண்ட் இல்லாதவங்களே இல்லாத அளவுக்கு இருக்கு. பிளஸ் வயது முதிர்ந்தவர்கள் 65 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு என்னன்னா, வலியோட உணர்ச்சி கம்மியா இருக்கும். ஸோ மூச்சு வாங்குறதே அந்த வலியோட ஒரு பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் ஆன்ஜைனா ஆர் செஸ்ட் பெயின் ஈக்விவலன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூச்சு வாங்குதல் வலிக்கு சமமான ஒரு சிம்டம் ஹார்ட் பொறுத்த வரைக்கும். 3வது சிம்டம் வந்து பால்பிட்டேஷன் சொல்லுவோம். படபடப்பு. அது படபடப்புக்கு பல காரணங்கள் இருக்கு. அதை பற்றி நம்ம பின்னாடி பேச போறோம். யாருக்காவது படபடப்பு வித்தியாசமா இருக்கு, நாங்க கொஞ்சம் நடந்தா மூச்சு வாங்குறதோட படபடப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலோ, இல்லைன்னா நாங்க நல்ல ரெஸ்ட்ல இருக்கிறப்ப சடனா எனக்கு இருதய துடிக்கிறது ரொம்ப தெரியுது, ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு, அதோட மயக்கம் வருது அப்படின்னாலும், அது வந்து இருதய சம்பந்தப்பட்ட நோய். 4வது சிம்டம் நம்ம ரொம்ப காமனா நம்ம அதை வந்து அதை பத்தின ஒரு இக்னோர் பண்ணுவோம். அதை பத்தி நம்ம அவ்வளவு பொருட்படுத்த மாட்டோம். அது வந்து ஃபட்டிகபிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு ஒரு நடந்தா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. டயர்ட்னஸ் அது பேர் தான் நம்ம சயின்டிஃபிக் டேர்ம்ல ஃபட்டிகபிலிட்டி ஆர் ஒரு சோர்வு அப்படின்னு சொல்லுவோம். அது நடக்கிறப்ப ஒரு சோர்வு வந்து அதிகமாக இருந்தாலும் அது வந்து இருதய சம்பந்தப்பட்ட அறிகுறிகள். ஹார்ட் அட்டாக்ல மைல்டு சிவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருதய நோய் நிபுணரா நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா ஹார்ட் அட்டாக்குமே சிவியர் தான். அதுல மைல்டு சிவியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அந்த எல்லா ஹார்ட் அட்டாக்குமே உயிருக்கு ஆபத்தானது. உலகம் முழுசத்துக்கும் 100க்கு 50 பேர், அதாவது 50% பேர் ஹார்ட் அட்டாக் வந்தவங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து சேர முடியாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஹார்ட் அட்டாக் வந்தோடனே அந்த எலக்ட்ரிக்கல் அப்நார்மாலிட்டி வந்து சடனா உயிர் பிரிஞ்சிடும். அதுக்கு நமக்கு நான் சொன்ன மாதிரி அந்த இருதயத்தை அந்த நடுப்பகுதியில் அழுத்தி அதில் அவங்க இருதயம் திருப்பியும் துடிக்க ஆரம்பிச்சாதான் நம்ம மேற்கொண்டு ஏதாவது பண்ண முடியும். ஸோ 100க்கு 50 பேர் மைல்டு அட்டாக்கோ சிவியர் அட்டாக்கோ ஹாஸ்பிட்டல் வந்து சேர முடியாது. நாங்கள் ஆஸ் அ டாக்டரா மருத்துவராக அந்த மைல்டுக்கு சிவியர் அட்டாக்கு என்ன சொல்லுவோம்னா, நான் முதல்ல சொன்னேன், இருதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் 100% அடைப்பு ஏற்பட்டால் அது ஒரு சிவியர் அட்டாக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயம் 70-80% அட்டாக் இருக்கு. அதில் என்ன ஆகும்னா கொழுப்பு தான் வந்து அந்த இரத்த குழாயில் அடைப்பு இருக்கும். அந்த கொழுப்புல என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா அந்த கொழுப்பு இருதயத்துல அந்த அடைப்புல கொழுப்புல இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் கீறல் ஏற்படும். ரத்தம் வந்து கட்டிடும். ரத்தம் கட்டுச்சுன்னா அந்த அடைப்பு வந்து 100% ஆயிடும். அந்த 100% அந்த 80லேருந்து 100% ஆறதுக்கு முன்னாடியே வலி வந்தோடனே நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் அடைபட்டிருக்கும், ஆனால் முழுமையாக அடைபட்டிருக்காது. அதுதான் மைல்டு அட்டாக்னு சொல்லுவோம். ஸோ அடைப்பு இருக்கும், ரத்தம் போயிட்டு இருக்கும், பட் வலி இருக்கு. ஏன்னா அடைப்பு ஜாஸ்தியா இருக்கிறதுனால. ஸோ இதுதான் மைல்டு அட்டாக். ஸோ மைல்டு அட்டாக்குக்கும் சிவியர் அட்டாக்குக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆஸ் அ டாக்டரா உங்களுக்கும் பொதுமக்களுக்கு என்ன தெரியணும்னா, மைல்டு அட்டாக்குன்னா அது இருதயத்தோட தசைகள் இன்னும் நார்மலா இருக்குன்னு அர்த்தம். ரத்தம் கிடைச்சிட்டு இருக்கு, ஆனால் கம்மியா கிடைக்குது. அதுக்கு அந்த அடைப்பை நீக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் செஞ்சா முழுமையான இம்ப்ரூவ்மெண்ட் பேக் டு நார்மல், அதாவது இருதயத்தோட தசைகள் முழுமையாக நார்மல்சிக்கு வந்துடும். ஆனால் முழுமையான அடைப்பு ஏற்பட்ட பிறகு நம்ம அந்த அடைப்பை எடுத்தால் கூட ஒரு சிறு அளவு பாதிப்பு அந்த தசைகளில் இருக்கும். ஸோ ஹார்ட் அட்டாக் மைல்டோ சிவியரோ எல்லாமே நம்ம ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான். மைல்டு அட்டாக்குன்னு சொல்லக்கூடியதில் அடைப்பு 100% ஏற்படாது. அதனால தசைகள் வந்து நம்ம அடைப்பை எடுத்த பிறகு முழுமையான நார்மல்சிக்கு வரும். 100% பிளாக் இருந்த பிறகு தான் சிவியர் அட்டாக்குன்னு சொல்லுவோம். அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் தசைகளோட பலகீனம் சிறிதளவாவது இருக்கும் வாழ்நாள் முழுசும். இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் எனக்கு ஒரு தடவை வந்திருக்கு, திருப்பி வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக் ஒரு தடவை வந்தவங்களுக்கு திருப்பி திருப்பி வர்றதுக்கான தன்மை இருக்கும். ஸோ அதனால தான் மருத்துவர் சொல்ற அறிவுரைப்படி அவங்க சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு அச்சத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகள், பிளட் தின்னிங் மாத்திரைகள், இதர
மற்ற மாத்திரைகள் எல்லாமே ரெகுலராக எடுத்துக்கணும், ரெகுலர் ஃபாலோ அப் பண்ணணும். அந்த கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை சரிவர எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த திருப்பியும் கொலஸ்ட்ரால் அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான தன்மை இருக்கும். எஸ்பெஷலி ஒரு தடவை அட்டாக் ஒருத்தருக்கு வந்ததுன்னா முதல் வருஷத்துல தான் இந்த திருப்பியும் அட்டாக் வரதுக்கான தன்மை அதிகப்படியாக இருக்கும். சுமார் 25-30% பேருக்கு முதல் வருஷத்துல திருப்பி அட்டாக் வரதுக்கான தன்மை இருக்கும். அந்த ரிஸ்க் திருப்பி அட்டாக் வரதுக்கான அந்த ரிஸ்க் வந்து 5 வருடங்கள் வரைக்கும் இருக்கும். 5 வருடங்கள்ல கூட 15-20% பேருக்கு திருப்பி அட்டாக் வரதுக்கான தன்மை இருக்கும். அதனால நீங்க மருத்துவரோட அறிவுரைப்படி மாத்திரைகளை ஒழுங்கா எடுத்துக்கணும். உங்க உணவு, உங்க வாழ்க்கை முறையை மாத்திக்கணும். அதை பத்தி நம்ம பின்னாடி பேச போறோம். பட் ரிப்பீட் அட்டாக்ஸ் வந்தா என்ன சார் ரிஸ்க் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் திருப்பி திருப்பி வர வர என்ன ஆகும்னா உங்க இருதயத்தோட தசைகள் பலகீனப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில சமயம் அடைப்பு ரொம்ப ஜாஸ்தியாகி நம்மளால மாத்திரைகள் தவிர மற்ற வைத்தியம், ஆப்ரேஷனோ இல்லைன்னா அந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க, அதுவே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம திருப்பி திருப்பி அட்டாக் வர்றதுக்கான தன்மை இருக்கிறவங்களுக்கோ ஆர் வர்றவங்க வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்க ரெகுலர் ஒரு ஹார்ட் டாக்டரை அணுகி மாத்திரைகளோ அவங்க அறிவுரைப்படி நடக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தினால ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், மன அழுத்தத்தினால மாத்திரமே ஹார்ட் அட்டாக் வராது. ஆனால் நாங்கள் சொல்லுவோம் அவங்களுக்கு அதுக்குண்டான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். அந்த சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ஸ்மோக்கராக இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, அவங்க ரொம்ப அவங்க ப்ரொஃபஷன் வந்து ஒரு ஹை ரிஸ்க் ப்ரொஃபஷனாக இருக்கும். அவங்களுக்கு அந்த ஃபைனலாக நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 80% பிளாக் இருக்கிறவங்களுக்கு தான் அட்டாக் வரதுக்கான தன்மை இருக்கும். அந்த கடைசியில் அந்த ஒரு மீதி 20% பிளாக் ஏற்படுறது வந்து அந்த மன அழுத்தம், ஒரு சின்ன ஒரு ஃபிசிக்கல் ஆர் மென்டல், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆர் மென்டல் ஸ்ட்ரெஸ், அதுதான் ஒரு ஃபைனலாக ஒரு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதனால் மன அழுத்தத்தை அறவே ஒழிக்கணும். இந்த காலகட்டத்தில் அது அவ்வளோ ஈஸியாக முடியாது. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், இந்த பரபரப்பான வாழ்க்கை முறையில் நம்ம எதை நோக்கி போகிறோன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம். நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக ஏர்ன் பண்ணிட்டு மருத்துவர்கிட்ட வந்து யூ வில் லூஸ் எவ்ரி திங். ஸோ வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். ஸோ அந்த உடல் நலத்தை நம்ம பாதுகாக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு இருந்தாலும் நமக்கு அது பிரயோஜனப்படாது. நமக்கு மாத்திரம் இல்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கும் அதனால் பாதிப்பே. அதனால் மன அழுத்தத்தை குறைக்கிறது, அந்த மன அழுத்தம்ன்றது இந்த காலகட்டத்தில் இல்லாத ஆளே இருக்க முடியாது. சிறு குழந்தை, ஸ்கூலுக்கு போகிற குழந்தையிலேருந்து வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் மன அழுத்தம் இருக்குது. ஆனால் எல்லாருமே, நான் சிம்பிளாக சொல்லக்கூடியது, ஒரு யோகா பயிற்சி. அந்த காலத்தில் அந்த கோயில் அப்படின்னு சொன்னாங்க, கோயிலோ ஏதோ ஒரு நம்மளோட ஒரு வாழ்க்கை முறையில் அந்த ஒரு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான எந்தெந்த விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணணும். மன அழுத்தம் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான தன்மை உண்டு. மன அழுத்தம் மட்டுமே காரணம் அல்ல, மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் மன அழுத்தம் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஃபைனல் ஹார்ட் அட்டாக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும்னு நான் சொல்றேன். நெஞ்சு பகுதியில் வலி இருந்தால் எல்லா நெஞ்சு வலியும் ஹார்ட் அட்டாக்கா அப்படின்றது உங்களோட கேள்வியாக இருக்கும். இல்லை, எல்லா நெஞ்சு வலியும் ஹார்ட் அட்டாக் இல்லை. ஆனால் ஹார்ட் அட்டாக்கான நெஞ்சு வலியா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. ஒரு வலி இருக்குது, நான் நடக்கிறப்ப எனக்கு நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னா அது ஹார்ட் சம்மந்தப்பட்ட வலி. எந்த ஒரு சிம்டம், எந்த ஒரு அறிகுறியுமே நீங்கள் ஒரு வேலை செய்கிறப்ப வந்தால் அது இருதய சம்மந்தப்பட்ட வலி. அசிடிட்டி பெயின் எப்படி இருக்குன்னா உணவு சம்மந்தப்பட்ட வலியாக இருக்கும். நம்ம உணவு எடுத்தோன்னே வலி வரும், இல்லை உணவு சாப்பிடாமல் இருந்தால் வலி வரும். ஏதாவது ஒரு சில பொருட்கள், அந்த காஃபி இல்லைன்னா அந்த எண்ணெயில் வறுத்த பொருட்கள் எடுத்தீங்கன்னா வலி வந்ததுன்னா அது அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட வலின்னு சொல்லுவோம், அல்சர் சம்மந்தப்பட்ட வலி. ஏதாவது ஒரு நடைபயிற்சி பண்ணுறோம், இல்லை வெயிட்டை தூக்கிட்டு போகிறோம், ஒரு வேலை செய்கிறப்ப ஒரு வலி வந்ததுன்னா அது இருதய சம்மந்தப்பட்ட வலி. இரண்டாவது முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் அசிடிட்டி பெயினுக்கும் கேஸ்ட்ரிக் பெயினுக்கும் என்னன்னா, இந்த இருதய சம்மந்தப்பட்ட வலி ஒரு பரவலாக இருக்கும், அழுத்துற மாதிரி இருக்கும். இடது தோள்பட்டைக்கோ இல்லை கழுத்து பகுதிக்கோ இல்லை பின் தோள்பட்டைக்கோ பரவறதுக்கான தன்மை இருக்கும். அந்த வலி பறந்து விரிந்து இருக்கும். ஆனால் அசிடிட்டி பெயின் பார்த்தீங்கன்னா அந்த நடு நெஞ்சில் மாத்திரமே இருக்கும். அது ஒரு நெஞ்சு எரிச்சல், ஹார்ட் பேர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு தீக்காயம் பட்ட மாதிரி ஒரு வலி இருக்கும். அது உணவு எடுத்தா இருக்கும், இல்லை உணவு சாப்பிடாம இருந்தால் வலி இருக்கும். ஸோ இருதய சம்பந்தப்பட்ட வலி இருக்கிறவங்க, நீங்கள் நெஞ்சு பகுதியில் வலி இருக்குது, நீங்கள் அசிடிட்டி பெயின் இக்னோர் பண்ணக்கூடாதுன்றது என்னோட கருத்து. நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு அசிடிட்டிக்கான மருந்து வாங்கி சாப்பிட்டு, இப்போ நீங்கள் பிரபல திரை நட்சத்திரங்களோ இல்லை ஜிம் ஃபிட்னஸில் உள்ளவங்களோ
உயிர் பிரியுதுன்னா அதுக்கு 2 நாட்கள் 3 நாட்கள் முன்னாடி இந்த பெயின் வந்திருக்கும். அசிடிட்டி பெயின் சொல்லி ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் ஏதாவது ஒரு ஜெல் வாங்கி குடிச்சிருப்பாங்க. இல்ல அசிடிட்டிக்கான மருந்துகள் வாங்கி குடுத்திருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஏதாவது ஒரு வித்தியாசமான வலி 40 வயது, 45 வயது உள்ளவங்களுக்கு ஒரு நெஞ்சு பகுதியில வலி வருது. அந்த வலி வந்து உங்களுக்கு அது நெஞ்சு வலியா, அசிடிட்டி வலியான்னு தெரியலன்னு சொன்னா, அருகிலுள்ள மருத்துவரை அணுகி அட்லீஸ்ட் ஒரு இசிஜியாவது எடுக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. நீங்களா முடிவு பண்ண வேண்டாம். அது அசிடிட்டி பெயினா, இருதய சம்பந்தப்பட்ட வலியான்றது என்னோட கருத்து. ஏன்னா, இருதய சம்பந்தப்பட்ட வலி வந்து உங்களுக்கு அதோட ட்ரீட்மெண்ட்டே வேற. ஏன்னா, அது உங்களுக்கு ஒரு டைம் குடுக்காது. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு உங்களுக்கு நேரம் இருக்காது அத ட்ரீட் பண்றதுக்கு. அசிடிட்டி பெயின்னா ப்ராப்ளம் கிடையாது. இத எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா, நீங்க காமன் மேன், புது மனிதனா உங்களால அத கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சரியான மருத்துவரை அணுகி, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எவாலுவேஷன் பண்ண பிறகு, அத சரியான முறையில ட்ரீட் பண்ணணும். குண்டா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? அப்படின்னா, இந்த எங்களோட டெர்மினாலஜில ஒபிசிட்டி, எம்ஐ, பாராடாக்ஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி இருக்கு. அது என்னன்னா, குண்டா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா அவங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அவங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. குண்டா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சிறு வயதிலே வந்துரும். ஏன்னா குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து சுகர் வரதுக்கான தன்மை இருக்கும். அவங்களுக்கு இரத்த குழாயில அடைப்பு ஏற்படுத்துறதுக்கான தன்மை இருக்கும். அதனால சிறு வயதிலே ஒரு நார்மல் வெயிட் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான தன்மை 45 வயதுல இருக்குன்னா, இவங்களுக்கு 10 வருடம் முன்னாடியே வரதுக்கான தன்மை இருக்கும். ஸோ சிறு வயதிலேயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுனால, அவங்க வந்து வயதானவங்களுக்கு வர்றத விட அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அதனால தான் அந்த ஒபிசிட்டி, எம்ஐ, பாராடாக்ஸ் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி இருக்கு. அதனால ஒபிசிட்டிய வந்து முழுமையாக நம்ம தவிர்க்கணும்னா, நடைப்பயிற்சி வேணும், உணவு கட்டுப்பாடு வேணும். ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு நான் முக்கியமா என்ன சொல்லுவேன்னா, அது ஒபிசிட்டி நம்ம இருக்கிறவங்களுக்கு சுகர் வரதுக்கான தன்மை இருக்கும். ஏன்னா சுகர் வரதுக்கு வந்து முக்கியமான 2 காரணங்கள். 1 உடம்புல வந்து இன்சுலின் குறையிறது. 2வது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தி ஆயிடும். இந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஃபேட் செல்ஸ், அடிப்போசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நிறைய அளவுல இருக்கும். அப்படி இருந்ததுன்னா, இன்சுலின் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இன்சுலின் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தியா இருந்தா, சுகர் வர்றதுக்கான தன்மை இருக்கும். ஸோ சுகர் இருந்தா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரதுக்கான தன்மை இருக்கும். ஸோ குண்டா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வெயிட் குறைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் அவங்க எடுக்கணும். அண்ட் குண்டா இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுக்கான தன்மை இருக்கும். ஸோ நாங்க சொல்லுவோம், எவ்ரி 5 கேஜி எவ்ரி 5 கேஜி ரெடியூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது உங்க வெயிட்ல இடையில ஒரு 2 to 5 கேஜி ரெடியூஸ் பண்ணீங்கன்னா, உங்க பிளட் பிரஷர், உங்க சுகர் எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்டா கம்மியாகும். இப்ப சமீப காலங்கள்ல இப்போ திரை நட்சத்திரங்கள், பிரபல ஸ்போர்ட்ஸ்மேன் நிறைய பேர் வந்து இந்த சடனா டெத் இறந்து போயிடுறாங்க அப்படின்ற நியூஸை நம்ம கேள்விப்படுறோம். சடன் டெத் நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இந்த 2 விஷயங்கள் தான் ஒரு உயிரை சடனா பறிக்கக்கூடிய விஷயங்கள். 1 ஹார்ட் அட்டாக், 2வது ஆக்சிடென்ட். இதுல ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நமக்கு டைமே கொடுக்காது. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஹார்ட் அட்டாக் வந்தா 100க்கு 50 பேர் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, அதுக்குள்ளேயே அவங்க உயிர் பிரிந்துடும் சொன்னேன். இப்ப ஏன் இந்த பிரபல நட்சத்திரங்கள் நல்ல உடற்பயிற்சி செய்வாங்க, உடற்பயிற்சியிலே ஒரு சில பேருக்கு சடனா இறந்து போறத நம்ம வீடியோ காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எதனால வருது அப்படின்னு கேட்டா, அந்த அவங்களுக்கு அந்த அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கும். எதுவுமே சடனா வராது. அவங்களுக்கு ஒரு 2 நாட்களோ 3 நாட்கள் முன்னாடியோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெஞ்சில வலியோ இல்ல நெஞ்சில ஒரு நெஞ்சு எரிச்சல் சொல்லுவாங்க, அசிடிட்டி ப்ராப்ளம்னு அவங்க நினைச்சுப்பாங்க. ஏதாவது ஒரு வித்தியாசம் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை அணுகவும். ஸோ ஜிம் பயிற்சி பண்றவங்களுக்கு ஏன் சார் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கொழுப்புத்தன்மை அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஹைப்பர் கொலஸ்ட்ரலீமியா, ஜெனட்டிக் ஹைப்பர் கொலஸ்ட்ரலீமியா அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்கு. பிறவியிலேயே அவங்களுக்கு கொழுப்பு, கொலஸ்ட்ரால் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். கொழுப்பு இருந்திருக்கலாம், அடைப்பு இருந்திருக்கலாம். அந்த அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும். அத மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிகமான உடற்பயிற்சி ஒரு ரொம்ப வருஷம் நம்ம பண்ணாம சடனா போய் உடற்பயிற்சி பயங்கரமான வெயிட் தூக்குறது, இந்த புஷ்அப்ஸ், தண்டால் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. உடற்பயிற்சி பண்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமானா வரலாம். ஆனால் அவங்களும் உடற்பயிற்சி இந்த ஃபிட்னஸ்ல இருக்கிறவங்களும் ஒரு மருத்துவரை அணுகி
அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறையோ 2 வருடத்துக்கு ஒரு முறையோ அவங்களோட பிளட் ப்ரொஃபைல்ஸ், அதாவது சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலா இருக்கா, ஹார்ட்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்றத பார்த்துக்கணும். நம்பர் 2, அந்த உடற்பயிற்சி செய்றவங்களுக்கு அட்டாக் வராமல் வேற ஒரு சில காரணங்களாலும் சடனா டெத் வரலாம். அது வந்து பலவிதமான ஜெனட்டிக் காசஸ் இருக்கு. அவங்களுக்கு அந்த உடம்புல அந்த ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். அந்த இருதயத்தில் உள்ள தசைகள் ரொம்ப திக்கா இருக்கும். அவங்களுக்கு அந்த உடற்பயிற்சி செய்யறப்போ சடனா அந்த இருதயத்தோட துடிப்பு ஜாஸ்தியாகி அரெஸ்ட் ஆகி அவங்க உயிர் பிரிந்துரும். ஸோ உடற்பயிற்சி செய்யறவங்க தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு சமயம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடவை ஒரு மருத்துவரை அணுகி ஒரு டெஸ்ட், பேசிக் டெஸ்ட், ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு இசிஜி, அதுல ஏதாவது ஒரு வித்தியாசம் இருந்தால் ஹார்ட்டோட ஸ்கேன், எக்கோ கார்டியோகிராஃபின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிறது அவசியம். ஹார்ட் அட்டாக்கை தடுப்பது எப்படி? இது ஒரு முக்கியமான கேள்வி. அது ஒரு $1,000,000 கொஸ்டின் சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில். நம்ம இருதயத்தை நம்ம மற்ற எல்லா உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸ், எல்லா உறுப்புகளும் வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இது எல்லாமும் வேலை செய்யறதுக்கு முக்கியமான காரணம் இருதயம். ஸோ இருதயத்திலிருந்து ரத்தம் போனா தான் மற்ற உறுப்புகள் சரியான முறையில் வேலை செய்யும். ஸோ அந்த இருதயத்துக்கு போற ரத்த ஓட்டத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் மொத்த சிஸ்டமும் பாதிக்கப்படும். ஸோ நீங்க ஹார்ட் பேஷண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இருதய சம்பந்தப்பட்ட நோயாளிகள் பல வருஷமா நோயாளி இருந்தான்னா அவங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட நோய் வரும், லிவர் சம்பந்தப்பட்ட நோய் வரும், ஒரு சில சமயம் பிரெயின், மூளை சம்பந்தப்பட்ட நோய் நாளடைவில் வரும். ஸோ இருதய நோயை, ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுல முக்கியமான 2 விஷயங்கள் நம்ம ஒரு பொதுமக்களா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம்தான். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்க்கை முறை மாறுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் 2 விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்று ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங். உலகளவில் நம்ம என்னென்ன வாக்கிங் பற்றி எவ்வளோ பேசினாலும் இன்னும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, வாரத்தில் மினிமம் 5 நாட்கள் 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் நடைப்பயிற்சி தேவை. ஏதர் ஒரு பிரிஸ்க் வாக்கிங்கோ இல்லைன்னா ஓரளவு ரெகுலராக நடக்கிறவங்க ஒரு ஜாகிங் மாதிரியோ பண்ணுறது அவசியம். அண்டு முக்கியமானது ஒன்று, இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்ல வர்றப்போ இந்த வாக்கிங், ஜாகிங் இல்லைன்னா சைக்கிளிங் சொல்லுவோம், சைக்கிள் போகிறது அதெல்லாம் பண்ணலாம். ஒரு 40-45 வயதுடையவர் வந்து எப்படி சார் நான் வாக்கிங் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். கிரேடடாக பண்ணணும். நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் இன்னைக்கு இவ்வளோ நாள் நான் பண்ணவே இல்லை சார், 5 வருடங்களாக நான் எதுவுமே செய்யலை, நான் இப்போ நடைப்பயிற்சி ஆரம்பிக்கணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா, முதல் 15 நாள் ஒரு 15 நிமிடம் இல்லை 20 நிமிடம் வாக்கிங் போங்க. அடுத்த 15 நாள் 1/2 மணி நேரம் போங்க. செகண்ட் மந்த்லேருந்து 45 நிமிடம் போங்க. எடுத்தோடனே போய் இந்த ஜிம்ல, ஃபிட்னஸ் சென்டரில் போய் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், எஸ்பெஷலி இந்த பவர் வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன், அப்புறம் புஷ்அப்ஸ் எடுக்கிறேன், இந்த தண்டால் எடுக்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு வயதுக்கு மேலே இந்த மாதிரியான எக்ஸசைஸ், இந்த பவர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து இருதயத்துக்கு கேடானது. ஸோ நடைப்பயிற்சி, ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் எல்லாமே நம்ம செய்யலாம். ஆனால் இதை எல்லாமே கிரேடடாக, கிராஜுவலாக செய்யணும். அது வாரத்தில் 5 நாட்கள் 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் தான் நல்ல விஷயம். ஸோ முதல் விஷயம் வந்து எக்ஸசைஸ். இந்த செகண்ட் ஒன், இரண்டாவதாக சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில் நம்ம உணவு பழக்க வழக்கம். நம்ம உணவு தான். ஏன்னா நமக்கு என்ன தெரியணும்னா, அந்த கொலஸ்ட்ரால் வந்து உடம்புல உள்ளதுல 25% வந்து நம்ம உணவு உட்கொள்றதுலேருந்து கிடைக்குது. மீதி 75% வந்து நம்ம லிவர், கல்லீரல்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த கல்லீரல்ல இருந்து வரக்கூடிய கொலஸ்ட்ராலை நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நம்ம உணவு பழக்க வழக்கத்தை வைத்து அந்த 25% கொலஸ்ட்ரால் வெளியிலேருந்து சாப்பிட்றத நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு நம்ம உணவை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ முக்கியமாக நான் எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்லுவேன், ஒரு வயதுக்கு மேலே இல்லை ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது சுகர் இருக்கிறவங்க, இல்லை குடும்பத்தில் சின்ன வயசுல இல்லை ஃபேமிலியில் நிறைய பேருக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்க என்னன்னா, இந்த ரெட் மீட்னு சொல்லுவாங்க, இந்த மட்டன், பீஃப் அதெல்லாம் வந்து குறைந்த அளவில் எடுத்துக்கணும். இந்த ரெட் மீட்ல வந்து இந்த கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கம்மியாக சாப்பிடணும். 2வது காமனாக எடுத்துக்கிறது முட்டையில் உள்ள மஞ்சள் கரு, எக் எல்லோ. ஒரு முட்டையில் உள்ள மஞ்சள் கருவில் 200 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்கு. இது நமக்கு ரொம்ப தெரியாது. நம்ம ஒரு நாளைக்கு நம்ம 2 முட்டை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. எக் ஒயிட்ல வந்து புரோட்டீன் இருக்கு. அதனால எக் ஒயிட் ரெகுலராக எடுத்துக்கலாம். எக் எல்லோ நான் இது எல்லாருக்குமாக சொல்லவில்லை. ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க, 40 வயது 45 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, மேலும் சுகர்,
ஃபேமிலியில் ஹார்ட் அட்டாக் இல்லை ரொம்ப ஒபீஸா குண்டா இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த உணவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மற்ற விஷயங்கள் சிக்கன், ஃபிஷ்ஷை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் ரொம்ப அடிக்கடி எடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமாக ஃப்ரைட் ஃபுட்ஸ், நம்ம இந்த காலகட்டத்தில் நமக்கு அந்த ஸ்விக்கி, சுமாட்டோ இருக்கிறத வச்சு நம்ம எல்லார் வீடுகள்லையும் நம்ம ஆர்டர் பண்ணாத உணவே கிடையாது. கண்டிப்பாக உணவில் கட்டுப்பாடு தேவை. அந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், ரெட் மீட் அவாய்ட் பண்ணணும், எக் எல்லோவை குறைக்கணும். ஸோ பிஸா, பர்கர்ஸ் அதில் இந்த நிறைய இந்த கொழுப்பு உள்ள உணவுகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை நம்ம முன்னாடிலாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து அவ்வளோ எண்ணெய் இருக்காது, கொழுப்பு சத்து இருக்காதுன்னு நான் சொல்லுவோம். பட் கண்டிப்பாக எண்ணெய் உள்ள வறுத்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே கொலஸ்ட்ரால். நான் எல்லா பேஷண்ட்டுக்கு நான் சொல்கிறது, ஏதாவது உணவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னா அதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஒரு வயதுக்கு மேலே தவிர்க்கணும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பற்றி எல்லாருக்குமான சந்தேகம் உண்டு. இந்த ஆல்மண்ட், அந்த பாதாம், அந்த பிஸ்தா பற்றி கேட்பாங்க. அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பாதாம் சொல்லக்கூடிய ஆல்மண்ட் இல்லைன்னா வால்நட், அக்ரூட்டுன்னு சொல்லக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குது, நல்ல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பிஸ்தா, கேஷ்யூ, வேர்க்கடலை இதெல்லாம் அதிக அளவில் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதுதான் உணவு சம்மந்தப்பட்ட விஷயம். மூணாவதாக நான் சொல்ல போனது, ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்ததுன்னா, ஒரு குடும்பத்தில் சின்ன வயசில் என்னோட குடும்பத்தில் நெருங்கிய உறவினருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொன்னாலோ, இல்லை சுகர் இருந்தாலோ, இல்லை ரொம்ப குண்டா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு பயம் இருந்ததுன்னா ரெகுலர் செக்கப். 40 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் ரிஸ்க் இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறை இருதய சம்பந்தப்பட்ட டாக்டரை அணுகி அதுக்குண்டான செக்கப்பை பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இந்த நன்னலம் சேனலோட கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க. அதுக்குண்டான பதிலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்க முடியும்.